அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த டிவிக்கு அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்கும்போது அவங்க சிரிச்சாங்களாம். அப்புறம் போலீஸ் ஆஃபீஸருங்க வந்து ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்களாம். இப்போ நீங்கள் என்னடா சொல்ல வரீங்க? சரி, உங்கள் ஆட்சியில் இலங்கையில் கொத்து கொத்தா தமிழருங்க செத்தாங்களே, நீங்களாம் என்ன செத்து போயிட்டீங்களா? அதுக்கு அன்றைக்கி என்ன சாப்பிடாம இருந்தீங்களா, இல்லை தூங்காமல் இருந்தீங்களா? எதுக்கு இந்த ஆக்டிங்லாம் கூத்துனுக்கிறீங்க டிவிக்கு பார்த்துன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஒரு குழந்தை இறந்துச்சு, ஒரு துக்க சம்பவம் நடந்துச்சு, அதை மட்டும்தான் அவங்கள பார்த்து நிற்பாங்களா? வேறு வேலையே யாருக்கும் கிடையாதா? இல்லை அவங்க வீட்டில் நடக்கிற கல்யாணம் எல்லாத்தையும் நிறுத்திடணுமா? இல்லை கேட்குறேன், எல்லாரும் உட்காந்து அழுதுன்னு இருக்க முடியுமா? அப்போ யார் நடவடிக்கை எடுப்பா? அவங்க வந்திருக்காங்க, அந்த பேட்டிக்கு முன்னால் ரிலாக்ஸாக ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அமைச்சர் சிரிக்கிறாங்கன்னா என்ன அது சும்மா ஒரு ஸ்மைலோடு பேசுகிறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ உங்களெல்லாம் கேட்டு தான் வந்து நாங்கள் சிரிக்கணும். ஏன் அப்போ நீங்களாம் என்ன பண்ணீங்க? சரி, இவங்க சிரிச்சாங்க, இப்போ நீங்களாம் என்ன பண்ணீங்க? உங்கள் முதல்வர் ஐயா அங்கே நேரில் போயிட்டு என்ன மாலை போட்டாரா? இல்லை உதயநிதி ஐயா போய் அங்கே போய் நேரில் போய் பார்த்தாரா? இல்லை அங்கேருந்து அமைச்சருங்க போன முறை இந்த 234 எம்எல்ஏ 39 எம்பியும் அங்கே போயிருந்தீங்களா? உங்களுக்கு அக்கறை தான் நீங்கள் வீட்டிலேருந்து இறங்கி போக வேண்டியது தானே. சிரிக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? அவங்களாவது அங்கே போனாங்க, எப்படி அவங்களாவது போய் அந்த இடத்துல போய் நின்னாங்க, கேட்டவங்களுக்கு பதில் சொன்னாங்க. நீங்கள் யாராவது அந்த பக்கம் போனீங்களா இது வரைக்கும்? இனிமேலாவது போங்க, போயிட்டு வந்து கேளுங்க. என்ன அப்போ நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் சிரிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. கொத்தா இலங்கையில் செத்து போனாங்க. உங்கள் ஆளுங்க என்ன பண்ணாங்க? இலங்கைக்கு போய் பூங்கொத்தும் ஸ்வீட்டும் வாங்கின்னு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அது அதை சொல்கிறது, விஷயம் தெரிஞ்சால் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. புரியுதா? சும்மா சோசியல் மீடியாவில் போடுறத பார்த்துட்டு வந்துட்டுல வீடியோ போட்டுன்னு உட்காந்து இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நன்றி, வணக்கம்.